பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். இன்று இந்த நாளிலே கர்த்தர் நிச்சயமாய் அதிநிச்சயமாய் உங்கள் கண்ணீருக்கு பதில் தருவார். நீங்கள் காத்திருக்கிற விஷயங்களிலே, நீண்ட நெடுங்காலமாய் காத்திருக்கிற விஷயங்களிலே, காரியங்களிலே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பல்வேறு நல்ல காரியங்களை நடப்பிக்கும்படியாய், ஒரு விடுதலையை, ஒரு மாற்றத்தை, ஒரு மறுமலர்ச்சியை கொடுக்கும்படியாய் இன்று கர்த்தர் உங்களுக்காய் பேச போகிறார். நிச்சயமாய் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஏசாயா 25:8 எழுதப்பட்டிருக்கிற வல்லமையான காரியத்தை மறந்து விடாதிருங்கள். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். நம்மை அவர் மரண பரியந்தமும் நடத்துவார். ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் உங்களை கைவிடாது காக்கிற ஒரு நல்ல தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். மறந்து விடாதிருங்கள். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். உங்கள் முகத்தில் இருக்கிற, உங்கள் முகங்களில் இருக்கிற கண்ணீர்களை யாவையும் துடைக்கிற, ஹல்லேலூயா, சகல ஆறுதலின் தேவன் இன்று உன்னோடே பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எத்தனை ஆறுதலற்ற சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, இவர் சகல ஆறுதலின் தேவன். உங்களை நிச்சயமாகவே சகலவிதமான ஆறுதல்களோடும், சகலவிதமான சந்தோஷம் சமாதானங்களோடும், நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்களை செய்து உங்களை விடுவிப்பார், ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்று அதற்காக உங்கள் கண்ணீர்கள் யாவையும் துடைக்கும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் கண்ணீர்கள் யாவையும் துடைக்கும்படியாய் இதோ உங்கள் தேற்றரவாளன் உங்களை தேடி வந்திருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நம்புங்கள். உங்களுடைய நிந்தைகள் எல்லாவற்றையும் பூமியில் இராதபடி, இந்த பூமியிலே உங்கள் குடும்பத்தில் அல்ல, உங்கள் சொந்த ஜீவிதத்தில் மாத்திரமல்ல, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் மாத்திரமல்ல. நன்றாய் கவனியுங்கள். அவர் தம்முடைய ஜனத்தின் நிந்தையை, பலகீனங்களை, வியாதியை, வருத்தங்களை, கண்ணீரை பூமியிலே இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் நடக்க போகிறது. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான காரியங்களை செய்கிறவர் இன்று உங்கள் பட்சமாய் கடந்து வந்திருக்கிறார். மறந்து விடாதீர்கள். இந்த அதிகாலை ஜெபத்திலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். அவரை நோக்கி கூப்பிடுகிற உங்களுக்காய், ஹல்லேலூயா, நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான, நீங்கள் அறிந்து கொள்ளவே முடியாத, உங்களால் நம்பவே முடியாத, உங்களால் எதிர்பார்க்கவே முடியாத, உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உங்கள் தகுதிக்கும் திறமைக்கும், உங்களுக்கு இருக்கிற வசதிக்கும் வாய்ப்புக்கும் அதிகாரத்திற்கும் எட்டாத, எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இந்த கர்த்தருக்காய் பொறுமையோடே காத்திருங்கள். எத்தனை துன்பங்கள், ஆபத்துகள், எத்தனை உபத்திரவங்கள், வேதனைகள், எத்தனை சவால்கள், நம்பி இருந்த காரியங்களிலே தாமதம், நினைத்தது போல் நடக்கவில்லை, என் வாழ்க்கை, என் குடும்பம், என் சூழ்நிலைகள் எல்லாம் தாறுமாறாய் நடந்து கொண்டிருக்கிறது.
நான் எதிர்பார்த்தது போல் நடக்கவில்லை, நான் நம்பினது போல் நடக்கவில்லை. என்னை நம்ப பண்ணின காரியங்களிலே, என் தேவன் என்னை நம்ப பண்ணின காரியங்களிலே இன்னும் ஒரு அற்புதம் நடக்கவில்லை என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களே. நான் அழுது அழுது என் கண்ணீர்கள் எல்லாம் ஐயா நதியாய் பாய்கிறது. என் கண்ணீர்கள் இரவு முழுவதும் அழுகிறேன். விடியற் காலையிலே எழும்பி ஜெபிக்கிறேன். தூக்கமில்லாதவளாய் என் இமைகளுக்கு கண்ணீர், என் இமைகளுக்கு கண்ணீர் இல்லாதபடிக்கு என் இமைகள் தூங்க முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிறேன். என் துக்கங்கள், என் பாரங்கள், என் வருத்தங்கள் என்னால் சுமக்க முடியாததாய் இருக்கிறது என்று சொன்னீர்களே. இன்று உன் அழுகையின் சத்தத்தை கேட்ட என் அன்பின் ஆண்டவர் உன் அழுகையை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற்றும்படியாய் வந்திருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர் இதோ இதோ உங்கள் தேவன். ஹல்லேலூயா. உங்கள் பட்சமாய், உன் பட்சமாய் பேசுவதற்காய், உனக்காய் நீதி செய்வதற்காய், ஓ சகல ஆறுதலின் தேவனாய் உனக்கு நீதி செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அநீதி செய்தவர்கள் மத்தியிலே, சதி சூனியங்கள் செய்தவர்கள் மத்தியிலே எங்கோ அகப்பட்டு கொண்டாயே, அங்கே இருந்து உன்னை விடுவிக்கும்படியாய் தேடி வந்திருக்கிறார் தேற்றரவாளன். ஆமென். சங்கீதக்காரன் சொல்லுவது போலவே நீங்களும் சொல்லுவீர்கள், சொல்ல வேண்டும். ஐயா, சங்கீதம் 40:1 முதல் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்காய் பொறுமையோரே காத்திருந்தேன். ஐயா, எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், ஏமாற்றங்களுக்கு மத்தியிலே பொறுமையோடே காத்திருந்தேன் என்கிறார் சங்கீதக்காரன். பொறுமையோடே. எத்தனையோ கைவிடப்பட்ட நிலைமை, குடும்பத்தார் வெறுத்தார்கள், அண்ணன் தம்பிகள் கூட இல்லை, தகப்பன் தாய் கூட இல்லை, ஐயா நம்பி இருந்தவர்கள் கூட இல்லை, கட்டிய மனைவி கூட இல்லை, யாருமே இல்லை. அநாதை போல் விடப்பட்டவனாய், ஆறுதலற்றவரை போல் துரத்தப்பட்டவனாய், எப்படித்தான் நான் அலைந்தாலும், என்ன சூழ்நிலைகளிலும், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தருக்காய் பொறுமையோடே காத்திருந்தேன், காத்திருந்தேன், காத்திருந்தேன். ஆனால் அவர் என்னிடமாய் சாய்ந்து, ஹல்லேலூயா, என் பக்கமாய் சாய்ந்து என் அழுகையின் சத்தத்தை, ஆமென், என் கூப்பிடுதலை கேட்டார். ஓ க்ளோரி. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தினார். ஆமென். என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதிய பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து, அநேகர் அறிந்த தெரிந்த எல்லோரும், சுற்றி இருக்கிற எல்லோரும் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை மாத்திரம் நம்புவதில்லை, உங்களையும் நம்புவார்கள். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையாகவே ஜீவன் உள்ளவர். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் நிச்சயமாகவே உண்மையாகவே பதில் கொடுக்கிறவர். உங்கள் கண்ணீர்களை எல்லாம் துருத்தியிலே சேர்த்து வைத்தவர். ஒரு நாளிலே உங்களுக்கு நீதி செய்யும்படியார் வந்தார் என்பதை அநேகர் கண்டு கர்த்தருக்கு பயப்படுவார்கள். உங்களுக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தருக்காய் காத்திருக்கிறீர்களே. எத்தனை சூழ்நிலையிலும், எத்தனையோ பாடுகள், நெருக்கங்கள், எத்தனையோ சிறையிருப்புகள் போன்ற எதிர்மறையான காரியங்கள் நடந்து கொண்டிருந்த பொழுதும், எத்தனையோ தாறுமாறாய் வாழ்க்கை, குடும்பம், பிள்ளைகள் என்று எல்லா காரியத்திலும் எத்தனையோ தாறுமாறான போக்கு இருந்த பிறகும் கர்த்தருக்காய் பொறுமையாய் காத்திருந்தீர்களே. அவர் உங்கள் பட்சமாய் சாய்கிற நாள், இந்த நாள் விடுதலையின் நாள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாள் வெற்றியின் நாள். இந்த நாள் உங்களுக்கு ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் வருகிற நாள். உங்களை அவர் திக்கற்றவர்களாய்
விடாதபடி மறுபடியுமாய் உங்கள் பட்சமாய் கர்த்தர் சாய்கிற, உங்கள் பட்சமாய் அவர் வருகிற அற்புதங்களின் நாள். ஆமென். எந்த பயங்கரமான குழியில் இருந்தால் என்ன, எத்தனை உபத்திரவங்களில் உளையான சேற்றில் இருந்தால் என்ன, அன்பு சகோதரனே சகோதரியே, பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். உங்கள் ராஜா வருகிறார் உன்னை தேற்றரவு செய்வதற்காய், உன்னை தேற்றுவதற்காய். பயங்கரமான குழி போன்ற பிரச்சனைகளில் இருந்து, பாடுகளில் இருந்து, நெருக்கங்களில் இருந்து, எந்த சிறைச்சாலை போன்ற இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறாயோ, எங்கே இருந்து இரவும் பகலும் அவரை பார்த்து மன்றாடி கொண்டிருக்கிறாயோ, ஐயா இரவெல்லாம் உபவாசித்து அழுது கொண்டிருந்தேன் என்று சொன்னாயே, ஐயா என் விழிகளுக்கு தூக்கம் வராதபடி என் துக்கங்கள் என் நெஞ்சை அடைத்தது என்று சொன்னாயே, என் கண்ணீர்கள் தாரை தாரையாய் ஓடுகிறது, என் படுக்கையை என் தலையணையை கண்ணீரால் நனைத்தேன் என்று சொன்னாயே, உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி நொறுங்குண்ட உன் இருதயத்தை, நொறுங்குண்ட உன் இருதயத்திற்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட உன் ஆவியை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 34:17 சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் நீதியாய் நடக்கிறவர்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி அவர்களை விடுவிக்கிறார். ஆமென். இன்று உங்களுக்கு இருக்கிற எல்லா உபத்திரவங்களையும் நீக்கும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு இருக்கிற பாடுகள், உபத்திரவங்கள், ஆபத்துகள், உங்களுக்கு இருக்கிற சவால்கள் உங்களை உயர விடாதபடி, நிம்மதியாய் வாழ விடாதபடி, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மேன்மை வராதபடி, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ முடியாதபடி இருக்கிற எல்லா நெருக்கங்களிலும் இருந்து, ஹல்லேலூயா, எல்லா நெருக்கங்களிலும் இருந்து உன்னை விடுவிக்கும்படியாய் இன்று உன் பட்சமாய் வந்திருக்கிறார். ஆமென். உன் பட்சமாய் வந்திருக்கிறார். ஓ க்ளோரி. வெளிப்படுத்தல் விசேஷம் 21 அவர் சொல்லுகிறார், அவர்களுடைய கண்ணீர்கள் யாவையும் தேவன் துடைப்பார். ஆமென். கண்ணீர்கள் யாவையும். எந்த காரியத்திற்காய் அழுது கொண்டிருந்தாயோ, எந்த காரியத்திற்காய் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தீர்களோ, எல்லா காரியங்களிலும் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை விடுவித்து, அழுகையின் பள்ளத்தாக்கில் இருந்து உன்னை விடுவித்து, இனி உனக்கு துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் இன்றே ஒளிந்து போகும், எல்லாம் புதிதாய் போகும். ஆமென். கர்த்தர் உன்னை விடுவிக்கிற அந்த நாளிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, மறந்து விடாதிருங்கள். அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுகிற, ஹல்லேலூயா, அவரை நோக்கி இந்த அதிகாலை வேளையிலே என் கண்ணீருக்கு பதில் தருவார், என் விண்ணப்பங்களுக்கு செவி சாய்ப்பாய். அவருக்காய் காத்திருக்கிற அவர், எனக்காக அவர் என் பட்சமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு செவி கொடுப்பார் என்று பொறுமையோடு காத்திருந்தாயே, உன்னை பார்த்துதான் சொல்லுகிறார், துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் நிச்சயமாய் ஆறுதல் அடைவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துயரப்பட்டாயே என் அன்பு சகோதரியே, ஏதோ அழுது கொண்டிருந்தாயே, துயரம், துக்கம், வேதனை, சோதனை என்று பல்வேறு உபத்திரவங்களினால் தேவ பிள்ளையாய் இருந்த பிறகும், ஐயா உண்மையாய் என் தேவனை நீ நோக்கி பார்த்த பிறகும், கர்த்தருக்காய் வாழ்ந்த பிறகும், கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய அனுக்கிரகமாய் வாழ்ந்த பிறகும், கர்த்தருடைய பரிசுத்தவான்களோடு வாழ்ந்த பிறகும், உனக்கு இருந்த பிரச்சனைகள், ஆபத்துகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர் உன்னை விடுவிக்கும்படியாய் என் தேவன் இன்று உன்னை கடந்து, உன்னை நோக்கி, உன் பிள்ளைகளை நோக்கி, உன் குடும்பத்தை நோக்கி கடந்து வருகிறார். துயரப்பட்டதெல்லாம் உனக்கு நல்லது என்று நினைத்துக்கொள். மத்தேயு 5:4 கர்த்தரே சொல்லுகிறார், துயரப்படுகிறவர்கள், துக்கப்படுகிறவர்கள், பாடுபடுகிறவர்கள், நீதியின் நிமித்தமாய் அடிக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆமென். இனி நீங்கள் அழுது கொண்டிருப்பதில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே,
பிள்ளைகளே, இனி நீங்கள் அழுது கொண்டிருப்பதில்லை. உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு தேவன் உருக்கமாய் இறங்குகிற காலம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. பேதுரு 5:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால். யாருமே இல்லை என்று சொன்னீர்களே, என்னை ஆற்றுவார் இல்லை, தேற்றுவார் இல்லை, எனக்கு சகாயம் செய்வார் இல்லை, நான் எங்கே போவேன் என்று நீங்கள் கதறிக்கொண்டிருந்தீர்களே. ஐயா, நான் யாரிடம் போய் உதவி கேட்க முடியும்? யார் எனக்கு சகாயம் செய்வார்கள்? யார் என்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு உருக்கமாய் இறங்க முடியும் என்று கதறிக்கொண்டிருந்தீர்களே, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். அவருடைய இந்த சர்வ வல்லவர் உன்னை, அன்பு தேவ பிள்ளையே, உன்னை அவர் தம்முடைய உள்ளம் கைகளில் அல்லவா வரைந்து வைத்திருக்கிறார். ஐயா, உன் மதில்கள், உன் குடும்பம், குடும்ப வாழ்க்கை, உன் பிள்ளைகள் எல்லாம், உன் மதில்கள் எல்லாம் என் தேவனுடைய கண்களுக்கு முன்னால் அல்லவோ இருக்கிறது. உன்னை தொடுகிறவன், மறந்து விடாதே, மறந்து விடாதே, உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதே. சிங்கத்தின் கண்களிலே சிறுநரிகள் போய் விளையாட முடியுமா? சிங்கத்தின் கண்களிலே எவனாவது போய் அவன் கரங்களை விரல்களை நீட்ட முடியுமா? உன்னை தொடுகிறவர்கள், உன்னை தொடுகிறவர்கள் சர்வ வல்லவர் எங்கள் ஆண்டவர் யூதா கோத்திரத்து சிங்கத்தின் கண்ணிமைகளை தொடுகிறான் என்பதை மறந்து விடாதே. அவர் பார்த்துவிட்டு சும்மா இருப்பதில்லை. சும்மா இருப்பது போல் தெரியும், சும்மா இருப்பது போல் தெரியும். ஓர் நாளிலே அவர் சீயோனுக்காகவும் சீயோன் மேட்டுக்காகவும் வைராக்கியம் கொண்டு இறங்கினேன் என்று உனக்காக இறங்குவார். ஐயா, சீயோனுக்காக, எருசலேமுக்காக மகா கடும் உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சொல்லுகிறவர் உன் பட்சமாய் வருகிறார். அவரே உன்னை விசாரிக்கிறவரானபடியினால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, என்ன நடந்தாலும் கவலைப்படாதிருங்கள். என்ன நடந்தாலும் சோர்ந்து போகாதிருங்கள். நம்புங்கள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் மெய்யாகவே மெய்யாகவே அவரிடத்தில், என் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அது எப்படி நடந்தாலும் சரி, சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடந்திருக்கிறது, நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கண்ணீரோடே விதைத்தீர்களே, நிச்சயமாய் கம்பீரமாய் அறுப்போம் என்று நம்புங்கள். அல்லேலூயா. பொறுமையோடே கண்ணீரோடே காத்திருந்தீர்களே, நதி அளவு கண்ணீர் விட்டீர்களே, கண்ணீர் எல்லாம் உங்கள் கன்னங்களிலே தாரை தாரையாய் ஓடியதே. உங்களை நட்டாற்றில் விட்டு விட்டு கடந்து சென்றார்களே, உங்களை ஏமாற்றி விட்டு போனார்களே, உங்களுக்கு உள்ளதை எல்லாம் அபகரித்து விட்டு உன்னை சீ என்று தள்ளிவிட்டு போனார்களே, உன்னை இளம் பிராயத்தில் கைவிடப்பட்ட மனைவியை போலல்லவா தள்ளினார்கள். கவலைப்படாதே, இதோ தேடி வருகிறார் தேற்றவாளன். இதோ உன்னை நோக்கி இன்று ஒரு அற்புதங்களின் ஆண்டவர் கடந்து வருகிறார். கவலைப்படாதிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். ஐயா, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருந்து, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நீதி செய்யும்படியாய், அல்லேலூயா, உங்களுக்கு அநீதி செய்தவர்கள் மத்தியிலே உங்களுக்கு நீதி செய்யும்படியாய் என் தேவன் உன் பட்சமாய் வருகிறார். பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் இந்த எல்லா சிறையிருப்புகளிலும் இருந்து விடுவிக்கப்படுவீர்கள். எல்லா சதி சூனியங்களிலும் இருந்து விடுவிக்கப்படுவீர்கள். எல்லா விதமான உபத்திரவங்களில் இருந்து மீட்கப்படுவீர்கள். எல்லா விதமான மனிதர்களுடைய சூழ்ச்சிகள், சதிகள், எல்லா விதமான சதி திட்டங்களிலும் இருந்து மீட்கப்படும்படியாய் இன்று ஒரு பரலோக அக்கினி இறங்கும்படியாய் ஜெபிக்க போகிறேன்.
போகிறேன். ஆமென். அன்று சிறைச்சாலையிலே 4 பேரார் வகுப்புக்கு 4 பேரோடு அடைக்கப்பட்டிருந்த 16 பேரோ காவல் செய்யப்பட்ட அந்த அற்புதமான தேவ மனிதனாகிய பேதுருவை மீட்கும்படியாய் ஒரு தேவ தூதன் இறங்கி வந்தது போல என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் காணுவீர்களோ இல்லையோ, நீங்கள் பார்க்க முடியுமோ இல்லையோ, ஆவியாய் இருக்கிற தூதர்கள், ஆமென், ஆவியாய் இருக்கிற தூதர்கள் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக கடந்து வருவார்கள். ஆமென். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்படும்படியாய் விடுவிக்கப்படும்படியாய் பரலோக தூதர்கள் உங்களுக்காக அனுப்பப்படுவார்கள். ஐயா, அவர்கள் வந்து உங்களை உங்கள் பிள்ளைகளை தங்கள் உள்ளம் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். ஓ தேவ தூதர்கள் ஆவியாய் இருக்கிறவர்கள் காண்கிறீர்களோ இல்லையோ, உங்களை சுற்றிலும் உங்கள் பிள்ளைகளை சுற்றிலும் சூழ பாளையம் இறங்கி பாதுகாப்பார்கள். அதற்காகவே என் தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். எவனும் எந்த பொல்லாதவனும் எந்த பேலியாளின் மக்களும் வஞ்சிக்காதபடி, சூது சதி செய்யாதபடி உங்களை மீட்கும்படியாய் கர்த்தர் கடந்து வருகிறார். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிற அற்புதமான ஆண்டவர், ஹல்லேலூயா, இன்று உங்களுக்காய் கடந்து வந்திருக்கிறார். இன்று ஒரு அற்புதம் நடக்கும்படியாய், இன்று ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், இன்று உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்புமுனை உண்டாகும்படியாய், ஓ இந்த அற்புதங்களின் ராஜா, சர்வ வல்லமையுள்ள ஓ மகாதேவன் உங்களுக்காய் கடந்து வருகிறார். நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, அற்புதமான இந்த கரூர் மற்றும் ஈரோடு கூட்டங்களுக்காக ஜெபித்தீர்கள். கர்த்தர் அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. பிரம்மாண்டமான கூட்டமாய் அது நடக்கும்படியாய் உங்களில் நான் நிச்சயமாய் நம்புகிறேன். நம்ம சேனல்ல நீங்க அந்த லைவ் புரோகிராம ஈரோடு மற்றும் கரூர் 3 நாள் கூட்டங்களை நிச்சயமாக பார்த்திருப்பீர்கள். அநேகர் ஹல்லேலூயா நூற்றுக்கணக்கான அற்புதங்களை செய்து அநேகம் ஜனங்களை கர்த்தர் விடுவித்தார். நூற்றுக்கணக்கான பேரை விடுவித்த சாட்சிகளை அவர்கள் மைக்கை பிடித்துக் கொண்டு பேசினதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அந்த மகிமையான கூட்டங்களுக்காக ஜெபித்த உங்களை கர்த்தர் நிச்சயமாய் நினைவு கூறுகிறார். மறந்து விடாதிருங்கள். இந்த வாரம் வெள்ளி சனி ஞாயிறிலே கவிந்தபாடி என்று சொல்லுகிற ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அந்த பகுதியிலே நம்முடைய கூட்டம் இருக்கிறது. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கிறவர்கள் தொடர்ந்து கோயமுத்தூரிலே, கோவை புதூரிலும் அன்பு தேவ பிள்ளைகளே, அதை தொடர்ந்து திருப்பூரிலும் மாத்திரமல்ல சேலத்திலும் பெங்களூர் மற்றும் பெல்லாரி போன்ற கர்நாடகா மாநில பகுதிகளிலும் நடக்க போகிற நம்முடைய கூட்டங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. இப்படியாய் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஹல்லேலூயா நல்ல நறுமணமாய், நல்ல ஜெப ஜெய தூபமாய் அவருடைய சந்நிதியிலே கடந்து செல்லும். தேசத்தின் ரட்சிப்புக்காய், விடுதலைக்காய், சுவிசேஷத்திற்காய் ஜெபிப்பதை நிறுத்தி விடாதிருங்கள். தேவனிடத்தில் அன்புள்ளவர்களாயிருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் தேவ சமூகத்திலே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். சுவாமி, இந்த வேளையிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஐயா என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். என் தெய்வமே ஐயா, உமக்காய் இந்த அதிகாலை வேளையிலே எங்களோடு தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் என் அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய மகா பெரிய இரக்கம் இறங்கி வரும்படியாய் ஐயா, இவர்கள் கண்ணீர்கள் யாவையும் துருத்திலே வைத்திருக்கிற, துருத்தியிலே சேமித்து வைத்திருக்கிற என் தெய்வமே ஐயா, எங்கள் கண்ணீர்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் அல்லவோ, உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறதே. என் தெய்வமே, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காய் கர்த்தரிடத்திலே ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறதே. என் ராஜாவே, அந்த ஞாபக புஸ்தகம் திறக்கப்படுவதாக, இப்பொழுது திறக்கப்படுவதாக. எங்கள் ஜெப விண்ணப்பங்களுக்கு பதில் வரும்படியாய் ஓ லார்ட், இன்றே இப்பொழுது எங்கள் கண்ணீருக்கு ஒரு பதில் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஓ க்ளோரி, எங்கள் குடும்பங்களை, பிள்ளைகளை
பிள்ளைகளை அழிக்கும்படியாய், நாசமாக்கும்படியாய், கெடுக்கும்படியாய் வந்த இந்த பொல்லாத சத்துருவின் எல்லா விதமான மரணகரமான தந்திரங்களையும் எல்லா சதி சூனியங்களையும் என் தெய்வம் இன்று உடைத்து போடும்படியாய் அவை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெயமாய் விழுங்கப்படும்படியாய் கர்த்தராகிய எங்கள் தேவன் எங்கள் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைக்கிறதற்காய் ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா முகங்களிலும் இருந்து நீர் கண்ணீரை துடைக்கிறதற்காய் ஐயா எங்களுடைய எல்லா நிந்தைகளையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் பூமியிலே இராதபடி எங்கள் குடும்பங்களிலே, எங்களிலே, எங்கள் தொழில்களிலே, எங்கள் ஊழியங்களிலே, இந்த பூமியிலே இராதபடிக்கு முற்றிலுமாய் நீர் இன்று இப்பொழுதே நீக்கி விடுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். மாரா சந்து ருக்கபரதரா எரிமரா சந்து ருக்கபரதரபோ எரிமரா சந்த கபரதரபோ இப்பொழுதே தேவ மகிமை இறங்கி வரும்படியாய், தெய்வீக வல்லமை இறங்கி வரும்படியாய் என் தெய்வமே ஒன்றையும் குறித்து நீங்க சொன்னது போல கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்திலே ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பங்களோடும் ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் உம்முடைய சமூகத்திலே தெரியப்படுத்துகிற பிள்ளைகளுக்காய் என் தெய்வமே எல்லா புத்திக்கும் மேலானதொரு தேவ சமாதானம் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் ஐயா இவர்கள் இருதயங்களையும் இவர்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்ளும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரட்டும், ஒரு தெய்வீக தயவு இறங்கி வரட்டும். இன்று ஒரு மாற்றம் உண்டாகட்டும் என் தெய்வமே. ஏற்ற காலத்திலே இந்த கண்ணீர்களை யாவையும் துடைத்து எங்கள் கண்ணீர்களை களிப்பாய் மாற்றுகிற எங்கள் தேவன் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவங்களில் இருந்து எங்களுக்கு நித்திய 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 கனமகிமையை கொடுக்கும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பு சகோதர சகோதரர்களுக்கும் கனமகிமையை நித்திய கனமகிமையை கொடுக்கும்படியாய் இந்த எல்லா நிந்தையையும் கர்த்தர் நீக்கும்படியாய் இந்த நிந்தைகளை நீக்கும்படியாய் நீர் எங்களோடே இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இவர்களை ஆற்றி தேற்றி அரவணைக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நெருங்குண்ட இருதயம் உள்ளவர்களை என் தெய்வமே நீர் புறக்கணியாதபடி ஐயா நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கும்படியாய் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ரட்சிக்கும்படியாய் இவர்களுக்கு வர வேண்டிய ராஜரீக மேன்மைகள் ஐயா ராஜரீக மேன்மைகள் இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் கடந்து வரும்படியாய் என் தேவன் இன்று இறங்குகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்று ஒரு அற்புதம் நடப்பதாக. சம்பு குரு கரபராதரா எரி சந்துரு பராதரா சந்தர கபுரு கபரதரவோ நீதிமான் செய்யும் வேண்டுதல் மிகவும் பலமுள்ளதாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்படியே இன்று ஒரு மாற்றம், இன்று ஒரு மறுமலர்ச்சி, இன்று ஒரு சந்தோஷம், சமாதானம், சௌக்கியம் ஐயா இன்று ஒரு ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் உண்டாகும்படியாய் உம்முடைய கரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் தெய்வமே நீங்க சொன்னது போலவே ஜாதிகளுக்கு நேராய் என் கரத்தை அசைப்பேன், ஜனங்களுக்கு நேராய் என் கொடியை ஏற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர்கள் கொடுங்கையிலே சுமந்து கொண்டு வரப்படுவார்கள், உங்கள் குமாரத்திகள் தோளிலே வைத்து சுமந்து கொண்டு வரப்படுவார்கள் என்று சொன்னபடியே தொலைந்து போனவர்கள், குடும்பத்திலே தப்பி போனவர்கள், தவறி போனவர்கள், தூரமாய் போனவர்கள் ஐயா கணவனை விட்டு விட்டு சென்ற மனைவிகள், மனைவியை விட்டு விட்டு சென்ற கணவன்மார் திரும்பி வரும்படியாய் மொரோ ஷரகபொருதுருபதரா நம்ப வைத்து வஞ்சித்தவர்களும் ஏமாற்றவரும் திரும்பி வரும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே அதிசயங்கள் நடக்கும்படியாய் அற்புதங்கள் நடக்கும்படியாய் என் தெய்வமே ஐயா உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்காய் நீர் மறு உத்தரவு கொடுக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் கண்ணீர்கள் யாவையும் துடைக்கும்படியாய் என் தெய்வமே கவலைகளை எல்லாம் போக்கி கண்ணீரை துடைக்கும்படியாய் எங்களால் அறிந்து கொள்ள முடியாத, எங்களுக்கு எட்டாத, என்ன செய்வோம்
செய்வோம், எப்படி இதை சாதிக்க முடியும், எப்படி எங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும், எப்படி ஒரு மாற்றம் வரும் என்பதெல்லாம் அறிந்து கொள்ள முடியாது வாழ்ந்து கொண்டிருந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் அறியாததும் அறிய முடியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நீர் செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் தேவ தயவு கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்த போதெல்லாம் எங்களோடே இருந்தீரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடந்து வந்த போதெல்லாம், அழுகையின் பள்ளத்தாக்கை உம்முடைய பிள்ளைகள் உருவ நடந்த போதெல்லாம் கூட இருந்த உம்முடைய கிருபை இவர்களை இன்று விடுவிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்று இவர்களுடைய கண்ணீருக்கு ஒரு பதில். ஆமென். இன்று இவருடைய கண்ணீருக்கும் கவலைகளுக்கும் இவருடைய உபத்திரவங்களுக்கும் சிக்கல் சிரமங்களுக்கும் சதி சூனியங்களுக்கும் இன்று ஒரு முடிவுரையின் நாள். தொடர்ந்து வந்த எல்லா சோக கதைகளின் முடிவுரை இன்று எழுதப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் தேவ சமூகத்திலே எங்களை முழுமையாய் தாழ்த்துகிறோம். கர்த்தரின் அன்பு சகோதர சகோதரிகளை இவர்கள் பிள்ளைகளை நல்ல சாட்சிகளாய் எழும்ப செய்வீராக. ஐயா, நீர் உயர்த்தப்படுகிற அந்த நாளிலே என் தெய்வமே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் சுவாமி. நான் உயர்த்தப்படும் பொழுது நான் எல்லோரையும் என் பட்சமாய் இழுத்துக் கொள்ளுவேன் என்று சொன்னீங்களப்பா. அப்படியே என் தேவன் இழுத்துக் கொள்ளும்படியாய் எங்களை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் குடும்பங்களை, எங்களை விட்டு பிரிந்து சென்றவர்களை இழுத்துக் கொள்ளும்படியாய் உம்மை உயர்த்துகிறோம். உம்மையே ஆராதிக்கிறோம். உம்மையே மகிமைப்படுத்துகிறோம். உமக்காகவே எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. கண்ணீர்கள் யாவையும் துடைக்கிறோம். உடைய தயவுக்காய் கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை பாதுகாத்த பெரிய தயவு அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஓ க்ளோரி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாளும் கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. கண்ணீரோடும் கவலைகளோடும் சுமக்க முடியாத இருதய பாரங்களோடும் தேவ சமூகத்தில் காத்திருந்தீர்களே, அதிகாலையில் எழும்பி ஜெபித்தீர்களே, இரவு முழுவதும் ஜெபித்தீர்களோ, எத்தனையோ நாட்கள் கூடி ஜெபித்தீர்கள், தனியாய் நின்று அழுதீர்களே, உங்கள் கண்ணீர்கள் யாவையும் துடைக்கிறதோடு மாத்திரமல்ல, நீதி செய்யும்படியாய் என் நீதி உள்ள பிதா இறங்குகிறார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும், ஆச்சரியமான மாற்றங்கள் உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் சொன்னது போலவே தொடர்ந்து வருகிற அற்புதமான சுவிசேஷ கூட்டங்களுக்காய் நிச்சயமாய் ஜெபியுங்கள். தேவ பிள்ளைகள், நிச்சயமாய் உலகத்திலே ஆங்காங்கே சிதறுண்ட ஆடுகளைப் போல, தொலைந்து போன கெட்ட குமாரர்களைப் போல, தூரமாய் போன பிள்ளைகளை ஆடுகளை போன்றவர்களை மீட்கும்படியாய் அந்த மீட்பின் பணியிலே நீங்கள் உறுதியாய் தரித்திருங்கள். கர்த்தர் உங்களுக்காய் இறங்குவார். ஹல்லேலூயா. உங்களுக்காய் வழக்காடுவார், யுத்தம் செய்வார். ஆமென். பெரிய காரியங்களை காண்பீர்கள், சாட்சியாய் எழும்புவீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென்.